உண்மை. நீதியை அவமதித்து திரியும் திருடனே, சொல். நீ சொல்ல வேண்டியதெல்லாம். ஏதேதோ பேசி மக்களை மயக்க பார்க்கும் சுயநல புலியே, இங்கேயும் நடத்துவும் விஷம பிரச்சாரத்தை. விஷம் எங்கே இருக்கிறது? என் பேச்சிலா உங்கள் ஆட்சியா என்பதை நாடு பிறகறியட்டும். இப்போது கேளுங்கள் நான் சொல்ல வந்ததை. நாடு நலம் பெற வேண்டுமானால், மக்கள் சுகம் பெற வேண்டுமானால், ஆட்சியாளரின் அநீதி போக்கொழிய வேண்டும், நேர்மை நிலைக்க வேண்டும், மக்களை நீங்கள் மனிதராக மதிக்க வேண்டும். கரிகாலா, நிர்வாகிகள் பலரை நியமித்து ஆட்சி நடத்துகிற ராணி. அவர்கள் செய்யும் அநீதிக்கு அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஆளும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தது யார்? நீங்கள் தானே. இந்நாட்டின் அலங்கோலங்களை சகிக்காது மக்கள் சஞ்சல குரல் எழுப்பும் போது அநீதி ஆட்சியினரை விரட்டி நேர்மையாளர் கையில் அரசாங்கத்தை ஒப்புவித்து நீங்கள் தருவதாக சொன்ன தர்மராஜ்யத்தை அல்லவா நாட்டிலே ஸ்தாபிக்க வேண்டும். ஆட்சிக்கு ஆலோசனை கூறுகிறாயே, உன் வாழ்க்கையை திருத்திக் கொள் முதலில். சட்டத்தை, நாட்டின் நீதியை மதித்து நடக்க கற்றுக்கொள் முதலில். நாட்டின் நீதி, அதை நிலைநிறுத்த ஏடுகளிலே பல பல சட்டங்கள். தளபதியாரே, உங்கள் நீதியும் சட்டமும் பாசுபடைந்த வழுக்கு நிலம். அஞ்சைகள் கதற வதைக்கும் வஞ்சகர் கூட்டம் வாழ இடந்தரும் வார்த்தை ஜாலங்கள் உங்கள் சட்டம். ஏழை அரளிடும் போது அவனை எட்டி உதைக்கவும், தடியால் அடிக்கவும், மண்டைகளை பிளக்கவும் உதவிடும் ஆயுதம் உங்கள் சட்டம். வறுமையினால் மக்கள் துடிக்க, பட்டினி பசியுமாக அவர்கள் செத்து மடிய அதற்கு காரணமாயிருக்கும் கனதனவான்களை கண்ணியவான்கள் போல நாட்டிலே நடமாட விட்டுக் கொண்டிருக்கும் வீண் ஏடுகள் உங்கள் சட்டம். மகாராணி, யோகியாரே, இங்கு வீட்டிற்கும் ஆட்சி பிரதிநிதிகளே, ஒன்று கேட்கிறேன் உங்களை. உழைப்பவன் ஒருவன் இருக்க, உண்பவன் மற்றொருவன். இதை தடுத்ததா உங்கள் சட்டம்? நெல்லை அறுப்பவன் கல்லை தின்கிறான். இதை தடுத்ததா உங்கள் சட்டம்? கஞ்சி கஞ்சி என்று நாடெல்லாம் கதறுகிறது. களஞ்சத்தை தானித்து குவித்து அதை கள்ள விலைக்கு விற்கிறது ஒரு கல்லஞ்சி கூட்டம். இதைத்தான் தடுத்ததா சட்டம்? கிடையாது. பின் நேர்மைக்காக போராடும் நாங்கள் அதையே மதிக்க. நேர்மையை பற்றி பேசிவிட்டான் வெகு நேரத்தியாக. அடிப்பது கொள்ளை, செய்வது வழிப்பறி. செல்வந்தர்களும் நாட்டின் பெரிய மனிதர்களும் தான் கொள்ளையடிக்கிறார்கள், ஏய்த்து பிழைக்கிறார்கள் ரகசியமாக. நாங்களும் கொள்ளையடிக்கிறோம் பகிரங்கமாக. அவர்கள் மாட மாள் கட்டுகிறார்கள், நாங்கள் மக்களின் பசி கொடுமையை ஓட்டுகிறோம். அவர்களுக்கு ஊரிலே பெயர் பிரமுகர்கள். சட்டமும் அரசாங்கமும் எங்களுக்கு வழங்கும் பட்டம் திருடர்கள், கொள்ளைக்காரர். பேச்சுரிமை தந்தோம், அதிகமாக பேசிவிட்டான். இல்லை மகாராணி, இதுதான் ஆகியிருக்கிறது. மற்றதையும் கேளுங்கள். இந்நாட்டின் மன்னர் இல்லை, கொல்லப்பட்டார் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது மக்களே. கடந்து போன விஷயம், காரணமின்றி இங்கே அதை கிளப்ப வேண்டாம். காரணமின்றி நான் பேசவில்லை. மன்னர் மடிந்தார். அவர் பிணத்தின் மேல் சுகபோகங்களை அமைத்துக் கொண்ட கொலைபாதகர்கள் இன்னும் வாழ்கிறார்கள். இவை ஆதாரமற்ற கற்பனைகள் அப்பா. ஆதாரமின்றி கரிகாலன் எதுவும் பேசுவதில்லை. யோகியாரே, மன்னரை கொண்ட மதோன்மத்தர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள். இது நிச்சயமாக தெரியும் எங்களுக்கு. தெரிந்தால் ஏன் தேடி பிடிக்கவில்லை? நீதியின் முன் ஏன் அவர்களை நிறுத்தவில்லை? நீதியே அந்த கொலைபாதகர் கையில் அகப்பட்டு நிலைகுலைந்து நின்றது இதுவரை. இனி நாங்களே நீதி, நாங்களே சட்டம், நாங்கள் வழங்குவதே தண்டனை. தளபதியாரே, கொலையாளியை காட்டறிகாலன் இங்கு தோன்றியிருக்கிறான். இந்த அவையிலே, என் அம்பின் முனையிலே அந்த கொலையாளிகள் இருக்கிறார். நிறுத்து உன் பேச்சை. மகாராணி, என்னை கொல்ல இறந்தீர்களே, இதே கட்டி உங்களையும் கொல்ல முடியும் என்பதை மறந்து விட்டீர்கள். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். மணிமுடி விழுந்தது. மகாராணியாரை வீழ்த்துவது சுலபம் என்பது கடிவுரியாக. ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன். அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான்.